ராயல் என்ஃபீல்டு அவங்களோட குரங்கு 450 லான்ச் பண்ணிட்டாங்க. அதாவது கொரில்லா 450 லான்ச் பண்ணிட்டாங்க. நக்கல்யா அவனுக்கு. இந்த வண்டியோட பிரைஸ் என்ன, இந்த வண்டியில என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட டிசைன் ஹிமாலயன் 450 அப்படியே ஒரு ரெட்ரோ லுக் தான் இந்த வண்டியில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா 100-350 அண்ட் ஹிமாலயன் 450 இந்த ரெண்டு மோட்டர் சைக்கிளையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் தான் இந்த வண்டியில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஹெட்லாம்ப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேர்ல பாத்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெயில் லைட்டும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது பேஸ் மாடல் வந்து 2 கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மிட் மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே பாத்தீங்கன்னா டாப் மாடல்ல ஒரு 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு 6 கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஹிமாலயன்ல யூஸ் பண்ண சேம் 452cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் இன்ஜின் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 40 bhp பவர் 40 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த செக்மெண்ட்லயே கொஞ்சம் பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நல்ல ஒரு டார்கியான இன்ஜினாகவும் இருக்கும். ஸோ ஹிமாலயன் கம்பேர் பண்ணல இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரியர் ஸ்ப்ராக்கெட்ல வந்து ஒரு 2 டீத் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. இதனால இந்த வண்டியோட டாப் எண்டுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல இந்த வண்டியோட ஃப்ரண்ட் இந்த ஹெட்லாம் பாத்தீங்கன்னா எல்இடி ரேல் வந்து எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு பிரீமியமாவே இருக்குது. இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 43 mm டயாவில். இந்த ரேர் சஸ்பென்சர் பாத்தீங்கன்னா லிங்க் டைப் மோனோஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டயர் செட்டப் சொல்லி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 17 inch அலாய் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 mm கான ஒரு பிராடான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரேர்ல பாத்தீங்கன்னா 160 mm அதாவது 160 mm டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பிராடான டியூல் பர்பஸ் டயர் செட்டப் வந்து இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டேங்க் செட்டப் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நியூ டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் லைக் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட் ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 790 mm தான் வருது. இந்த ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் பார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரைட்டான பொசிஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லாவே ஒரு அப்ரைட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 169 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மீடியமான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸாஸ்ட் நோட் இந்த மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஹிமாலயன் 450 மாதிரியே தான் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் 2 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த மைலேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஷேப் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த டாப் மாடல் அண்ட் மிட் மாடலில் மட்டும்தான் வரும். இந்த பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு அந்த அனலாக் மீட்டர் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் அந்த டிஜிட்டல் மீட்டர் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த வண்டியோட வெயிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 185 கிலோ வந்து இந்த வண்டியோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிமாலயனை கம்பேர் பண்ணாங்களோ ஒரு 10-15 கிலோ வந்து இந்த வண்டியில் வந்து வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் தான் அந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பிரைசிங்னு பார்க்கும்போது ஒரு 3 வேரியன்ட் அண்ட் 3 பிரைசிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பேஸ் மாடலோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 2,39,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் அனலாக் மீட்டர் மட்டும் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிட் மாடல் இதில் பார்த்தீங்கன்னா 2,49,000 ரூபாய் எக்ஷோரூம் பிரைஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து வந்துடும், ரவுண்ட் ஷேப் டிஎஃப்டி டிஸ்பிளே. அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற ஒரு டாப் மாடலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,54,000 ரூபாய் எக்ஷோரூமுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த வண்டியோட பிரைசிங் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பிரைசிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வண்டி பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிடுங்க.